வணக்கம் குட்டீஸ், வெல்கம் டு கேட்போமா கதை. இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம அந்த கலர்ஸ் எல்லாம் எப்படி ஒன்று சேர்ந்து அழகான வானவில்லாக மாறிச்சுன்னு பார்த்தோம்ல. இன்றைக்கி அந்த வானவில் பற்றின சின்ன ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் வானவில் பார்த்தாலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த ரெயின்போ எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம மழை பெஞ்சு முடித்த டயத்தில் இல்லைன்னா மழை ஸ்டார்ட் ஆகிற டயத்தில் தானே அந்த வானவில்லை பார்ப்போம். அப்போ மழை மட்டும் வானவில் தோன்ற காரணமில்லை. அந்த காற்றுல இருக்கிற சின்ன சின்ன நீர்த்துளிகள், பனிமூட்டம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு அழகான வானவில்லாக மாறுது. இதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு சன்லைட் வேணும். அதாவது லேசாக வெயில் அடிக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் சின்ன சின்ன தூறல் இருந்தால் தான் அந்த சன்லைட் அந்த தூறல் வழியாக ஊடுருவும் போது அது பல கலர்களாக பிரிஞ்சு நம்மளுக்கு ஒரு அழகான வானவில்லாக தெரியும். வானவில் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஹாஃப் சர்க்கிள் மாதிரி தானே இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ஸ்கைல இருந்து பார்க்கும்போது தான் தெரியும் அது ஒரு ஃபுல் சர்க்கிள் அப்படிங்கிறது. இது ஒரு இமேஜினரி லைன் தான். நம்மளால் பார்க்க மட்டும்தான் முடியும், கையால் தொட முடியாது. நார்மலாக நம்ம ரெயின்போ பார்க்கும்போது வயலட் கலர் இன்சைடாகவும் ரெட் கலர் அவுட் சைடாகவும் தோன்றும். இந்த வானவில்ல 7 நிறங்கள் இருக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானி ஐசக் நியூட்டன் தான் கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் சொன்னாங்க. நிறைய நேரம், அதாவது லாங் லாஸ்டிங் ரெயின்போ இங்கிலாந்தில் 1994 பார்த்தாங்களாம். காலையில் 9 மணிலேருந்து ஆல்மோஸ்ட் ஈவினிங் 3 மணி வரைக்கும் லாங்காகவே அந்த வானவில் இருந்ததாக சொல்கிறாங்க. சில நேரங்களில் வானத்தில் 2 வானவில் தோன்றும். இதை இரட்டை வானவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை வானவில் எப்படி தோன்றுது அப்படின்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? சன்லைட்ஸ் அந்த ரெயின் ட்ராப்பில் ஒரே ஒரு தடவை ஊடுருவும் போது அதோட பிரதிபலிப்பாக நம்மளுக்கு ஒரு வானவில் தெரியுது. அதே சன்லைட் ரெயின் ட்ராப்ஸில் 2 தடவை அது ஊடுருவும் போது அதோட ரெஃப்ளெக்ஷன் தான் நம்மளுக்கு 2 வானவில்லாக தெரியுது. 2 வானவில்லாக தெரியும் போது நம்மளுக்கு மேலே பார்க்குற வானவில் அப்படியே மிரர் இமேஜாக தெரியும். ஏன்னா கீழே பிரைட்டாக இருக்கிற இந்த வானவில்ல கீழே டவுனில் நம்மளுக்கு வயலட்டும் மேலே ரெட் கலரும் இருக்கும். ஆனால் இரண்டாவது தோன்ற அந்த வானவில்ல கீழே ரெட் கலரும் மேலே வயலட் கலரும் இருக்கும். ஆல்ரெடி ரெயின்போவில் என்னென்ன கலர் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை ஈஸியாக எப்படி மெமரி பண்ணலாம்? அதுக்கு சிம்பிளாக VIBGYOR அப்படின்னு சொல்லுவாங்க. VIBGYOR அப்படின்னா நம்ம ரெயின்போவில் உள்ள எல்லா கலர்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் தான் அது. அந்த ஆர்டர் படி V ஃபார் வயலட், I ஃபார் இண்டிகோ, B ஃபார் ப்ளூ, G ஃபார் க்ரீன், Y ஃபார் எல்லோ, O ஃபார் ஆரஞ்ச் அண்ட் R ஃபார் ரெட். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம VIBGYOR அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நம்ம மெமரி பண்ணி வச்சுட்டா எப்பயுமே டக்குன்னு யாராவது ரெயின்போஸில் என்ன கலர் இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டிலையே இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெயின்போவை கொண்டு வரலாமா? அதுக்கு தேவையானது 2 பொருள் தான். ஒரு கண்ணாடி டம்ளரில் 3/4 தண்ணியும் ஒரு ஒயிட் பேப்பரும் தான். வீட்டில் நல்ல வெயில் படுற இடத்துல, அதாவது ஜன்னல் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு சின்ன டேபிளுக்கு மேலே அந்த கண்ணாடி கிளாஸ் வச்சா அந்த சன்லைட் அந்த உள்ளே இருக்கிற தண்ணியில் பட்டு கீழே நம்மளுக்கு ரெயின்போ மாதிரி ஃபார்ம் ஆயிரும். நம்மளுக்கு இப்போ இன்ஸ்டண்ட்டாக ரெயின்போ கிடச்சிருச்சு. எவ்வளோ அழகாக அந்த பேப்பரில் ரெயின்போ மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் வீட்டில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பாருங்கள். உங்ககிட்ட ரெயின்போ பற்றி பேசும்போது எனக்கும் எங்கள் ஊர் ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் ஊர் ராஜபாளையம். குற்றால சீசன் அப்போ எங்கள் ஊர்லேயும் நல்ல தூறல் விழும்.
சூப்பராக இருக்கும். காலையில் எந்திரிச்சு போய் மொட்டை மாடியில் நின்று பார்த்தா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் சின்ன சின்ன தூறல், சன்லைட் இதெல்லாம் சேர்ந்து அழகான வானவில்லா ஃபார்ம் ஆகும். அதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நான் கூட குற்றாலத்துக்கு போகும்போது இந்த அழகான ரெயின்போவை அப்படியே என்னோட மொபைலில் கேட்ச் பண்ணிட்டேன். அந்த அனுபவத்தெல்லாம் மறக்கவே முடியாது. உங்களுக்கும் அந்த ரெயின்போ பார்க்குற அந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கதையில். பாய் குட்டீஸ், பி சேஃப் ஆல் ஆஃப் யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.